அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 24/5/2024 முதல் 8/6/2024 வரை சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சூரியன் சுக்கிரன் குருவோடு இணையும் புதன் விருச்சிக ராசிக்கு ஏற்பட போகும் நிஷ்கல யோகம் என்ன, குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன், வித்யா காரகன் என்று சொல்வார்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூட பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன். புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் ஒரு ஆதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சாரமான மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாரு. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு. விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறாரு. அப்படிப்பட்ட புதனை எப்படி வணங்குவது என்று பார்க்கும் போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வாரு. அது மட்டுமில்லாமல் எண்ணற்ற நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் புதன் பகவான். அது மட்டுமில்லாமல் அரசனுக்கே அறிவை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தி தருவது புதன் கிரகம். நவகிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமான புதன் கிரகம் விளங்குகிறது. ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார். அவரை உலகமே திரும்பி பார்க்கும். எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசும் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம். ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை, ஆயக்கலை, கைக்கடிகாரம், மோட்டார் தொழில், நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானமுடையவராக இருப்பார்கள். புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகரிக்க வைக்கும். பிறரால் முடியாத வேலைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வான சாஸ்திரம், கணினி துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்ற பெயர் எடுப்பார்கள். புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷானம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோக மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள். மிக பெரிய பல்பொருள் அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதான். நினைத்ததும் கவி பாடும் திறன், இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் புதனே. கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருபவரும் புதன்தான். புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார்கள். ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலின் முதன்மை பெற்றவராக திகழும் புதனே காரணமாக இருக்கிறாரு. இனி புதன் கிரக பாதிப்பால் உண்டாகும் நோய்களை பற்றி பார்க்கலாம். நமது உடலில் தலை முதல் பாதம் வரை கடைசி செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதனே ஆகும். நரம்புகளில் இரத்தம் உறைவதும் இரத்த கசிவுக்கும் புதனே காரணமாக இருக்கிறாரு. தலைக்கு மேல் இரத்தம் குறைந்தாலும் அதிக இரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன் தான் காரணம். வலிப்பு நோய், கை கால் முடக்க
வீக்கம், மனநல பாதிப்பு, திருநங்கையாக மாறுதல் ஏற்பட, தாய்வழி தாய்மாமன் வழி, பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு புதனே காரணமாவாறு. தூசி மாசுக்களால் ஏற்படும் நோய்கள், அலைச்சலால் ஏற்படும் நோய்கள், உடலில் வாயு தொல்லைகளால் தசைப்பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே பொறுப்பு. தனிமையில் சுய இன்பம் காணும் ஆவலை தூண்டும் கிரகம் புதன் ஆகும். ஓரின சேர்க்கைகள் மூலம் உண்டாகும் நோய்கள், பறவைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் மூலம் உண்டாகும் நோய்கள், விஷவாயு தாக்கி கை கால்கள் செயலிழப்பு மற்றும் மூளைச்சாவு அறிகுறிக்கும், புத்திக்கும் தெரிந்தே செய்யும் செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் புதனே காரணமாக திகழ்கிறாரு. ஜாதகத்தில் புதன் தரும் பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, புதன் கிரகம் தனது பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு தளர்வு, பக்கவாதம், முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாம். புதன் நீச்ச ராசியான மீனத்தில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்பு இருக்கும், ஞாபக சக்தி குறையும், தலை உச்சி பகுதியில் வலி இருக்கும். புதன் பகை கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அந்த நபருக்கு திக்குவாய் ஏற்பட வாய்ப்புண்டு. காலநிலைக்கு ஏற்றவாறு தொற்று நோய்கள் வரலாம். போதை வஸ்துக்களால் நோய்கள் வரக்கூடும். புதன் பகை கிரகமான சந்திரனின் நட்சத்திர பாதத்தில் நின்றிருந்தால் இந்த ஜாதகர் உடலில் கெட்ட நீர் சேரும். எந்த நேரமும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பதால் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போல நடந்து கொள்வார்கள். அடிக்கடி தலைவலி வரும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் முக்கிய 3 கிரகங்களான சூரியன், சுக்கிரன், குருவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனான செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. 5ஆம் இடம் 6ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் என்பதால் கடன் தொல்லைகள், பகை குறையுங்க. 12க்குரிய விரய சுக்கிரன் 6இல் அமர்வது நல்லது தாங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. புதன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார மேம்பாடு உண்டுங்க. அதே போல நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதன் 6ஆம் இடத்தில் இருப்பதால பொருளாதார மேம்பாடு உண்டுங்க. அதே போல நற்செய்திகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. 7இல் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்க இப்போது மேற்கொள்ளலாங்க. எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க. சுப காரியங்கள்ல நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நல்ல விதமாக முடிய இருக்குது. தொழிலில் எதிர்பார்த்து லாபம் கிடைக்குங்க. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல விருச்சிக ராசி நேயர்கள் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 7ஆம் இடத்து சூரியன் ராசியை பார்ப்பதால் இடமாற்றங்கள் ஏற்படலாங்க. அரசாங்க காரியங்களுக்காக அலைச்சல் அதிகரிக்குங்க. செவ்வாய் ராகுவோடு இணைந்திருப்பதால் சகோதர உறவுகள் சற்று முரண்பாடாக இருக்குங்க. அதனால் கவனம் தேவைங்க. அதே போல சில காரியங்கள் சிரமப்பட்ட பின்புதான் முடியுங்க. அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, துர்க்கியை வழிபட தொல்லைகள் அகலுங்க. முருகன் வழிபாடு உங்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்யுங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய கவலைகள் நீங்கும்.